ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நடந்து முடிஞ்ச தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை பார்த்திங்கன்னா May 4 நேற்று கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட விஜய் அண்ணா அதிக தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. விஜய் அண்ணா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நம்ம விஜய் அண்ணா அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல்லையே வெற்றி பெற்றிருக்காரு. அதுவும் அதிக வாக்குகள் பெற்றிருக்காரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. 34.93%. அதாவது முதல் தேர்தல்லையே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. இந்த பர்சன்டேஜ் 1977 எம்ஜிஆர் முதலாக கட்சி தொடங்கி அவர் எலெக்ஷனில் நின்று வாங்கின ஓட் பர்சன்டேஜை விட இது அதிகம். அவர் வாங்கின பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 30.93% தான். அதை விட இவர் 4% அதிகமாகவே வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா கூட்டணி இல்லாமல் சுயேட்சையாகவே நின்றுருக்காங்க. மொத்தம் 233 தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 234 தொகுதி. ஸோ விஜய் 2 தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணணும். ஸோ பேலன்ஸு 233 தொகுதி. ஸோ 233ல் 34.93% தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இல்லாமல் 164 தொகுதியில் போட்டிட்டு 31.93% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதிமுக பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லாமல் 169 தொகுதியில் போட்டிட்டு 27.41% ஓட்டு பெற்றிருக்காங்க. தென் 234 தொகுதிகளிலுமே நாதாக கட்சி சுயேட்சையாக நின்று 4% ஆஃப் ஓட் அவங்க சைடில் அவங்க வாங்கியிருக்காங்க. டிவிகேக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ 108 தொகுதியிலேருந்து 2 தொகுதி குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா 2 தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. திருச்சி கிழக்கு மற்றும் சென்னையிலே ஒரு தொகுதியில் போட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று அவங்க ராஜினாமா செய்யணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபாநாயகர் பதவி தாவேகாவில் இருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு ஓட் பண்ணுற ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவரோட எண்ணிக்கையுமே ஒன்று குறையும். ஸோ 106 மாறும். அப்போது பெரும்பான்மைக்கு இன்னும் 12 உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஸோ இது என்ன நடக்குதுங்கிறது ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். தென் எந்தெந்த கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு பெற்றிருக்காங்க, தென் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா 1,72,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 34.92%. திமுக பார்த்திங்கன்னா 1,19,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 24.19%. அதிமுக பார்த்திங்கன்னா 1,04,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 21.21%. நாதாக பார்த்திங்கன்னா 19.72 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது 4%. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 16 லட்சம் 3.37%. பாஜக பார்த்திங்கன்னா 14%. 14 லட்சம் 2.97%. நோட்டாவில் பார்த்திங்கன்னா 1.99 லட்சம் போட்டிருக்காங்க. 0.41%. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட், அக்யூரேட் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுக சைட்லேருந்து சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு 15 அமைச்சர்கள் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டாலின், அன்பில் மகேஷ், துரைமுருகன், பிபிஆர் கீதா, ஜீவன் மூர்த்தி, ஆர் காந்தி இவங்க எல்லாமே கொஞ்சம் மெயினாக தோல்வியை சந்திச்சிருக்காங்க இந்த தேர்தலில். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதிகமான வெற்றிகளை எந்தெந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நெல்லை, சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, அப்புறம் தூத்துக்குடி, திருப்பூர், திருச்சி இங்கெல்லாம் அதிகமான தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 10 தொகுதி, அதில் 9 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணியிருக்காங்க. நெல்லையிலையுமே அதே மாதிரி 5 தொகுதியில் 3 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம். சென்னையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 தொகுதியில் டிவிக்கு வின் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டில் 5 தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் 6 தொகுதி, ஈரோடில் பார்த்திங்கன்னா 8 தொகுதியில் 5 தொகுதி தாவேகா கட்சியினர் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் 4, மதுரையில் 7, இந்த மாதிரி ராணிப்பேட்டையில் 4, சேலம் 4, சிவகங்கை 4, இந்த மாதிரி அதிகப்படியான வெற்றி அந்த சைட்லலாம் மக்கள் கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட ஓட்டுகளை. அதே மாதிரி சேலத்தில் பார்த்திங்கன்னா
விஜய்க்கு ஈக்குவலாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஈக்குவலாக அதிமுக சைட்லேயுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப அதிகமான வேட்பாளர்கள் அங்கே ஜெயிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 தொகுதி, 5ல் 5மே தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் 9 தொகுதியில் 6 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணியிருக்காங்க. திருப்பூரில் 4 தொகுதி, நெல்லையில் மொத்தம் 5 தொகுதி, அதில் 3 தொகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க. மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் 75 இயர்ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு எந்த மாதிரி சேவை புரிகிறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் ரொம்ப ஈகராகவே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட தொகுதி பார்த்திங்கன்னா பூம்புகார் தொகுதி, நிவேதா முருகன்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க, திமுக வேட்பாளர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அமைச்சர் பெரிய கருப்பன்கிறவர் ஒரு ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஃபெயிலியர் ஆகிருக்காரு. தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேனுபதிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. பெரிய கருப்பன் பெற்ற வாக்குகள் பார்த்திங்கன்னா 83,374, அவரை விட ஒரு வாக்கு அதிகமாக பெற்று 83,375 அப்படின்னு தாவேகா வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சாதித்த முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ் பிலோ வேட்பாளர்கள் வந்து 23 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி 26 தலித் வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க, 12 பெண் வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருப்பத்தூரில் வந்து ஒரு ஓட் டிஃப்ரென்ஸில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் விமன், ஒரு ஆட்டோ டிரைவர், தென் டிரைவரோட சன் ஒருத்தவங்க, அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சன் ஒருத்தவங்க கூட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான அம்சங்கள். ஸோ இந்த வீடியோவில் எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யுவா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் இதில் ஏதாவது சேஞ்சஸ், மிஸ்டேக் அப்படி ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே